நம்பர் இருக்கா இல்லையா பாய்? நம்பர் இருக்கிறா. சரி வரட்டும், வரட்டும் உங்களுக்கு கூப்பிடட்டும். எடுங்க எடுங்க பார்ப்போம். அதான் தெளிவாடுங்க, எடுத்துட்டாங்க. அதை போன வைங்க. எடுங்க ஆன் பண்ணிச்சா? வரதா இல்லையா? வருதா? சார்ஜ் இருக்குது இதில்? இருக்குது. ரைட்டா. இன்னைக்கு நேற்று 6 மணி வரைக்கும் டைம் முடியலைங்க. ஒருத்தர் விட முடியுங்க. நேற்று 6 மணிக்குள்ளே டைம் கொடுத்தாங்க, முடியல. இன்னைக்கு வந்து 6 மணிக்குள்ளே போட்டு கட்டுங்க அப்படிங்கிறாரு. சரி வந்த உடனே இவர் வந்து ஃபோன் கேட்டாரு. அவர் கிடையாது சொன்னால் அவர் கையெழுத்து சரிங்களா? நேற்றுலேருந்து நீங்கள் வெயிட் பண்ணுறாங்க. வீட்டில் எத்தனை மணி எத்தனை மணிக்கு வந்தாங்க? அது எத்தனை மணிக்கு வந்தான்னு தெரியலைங்க. 8 மணி வரைக்கும் நான் கோயம்புத்தூர் இருக்கிறேன். சரி வீட்டில் போயிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேற்றே நாங்கள் வீடு சீல் வச்சுருவோம், நீங்கள் வந்து வீடு காலி பண்ணுங்க நேற்று சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க எங்களை கூப்பிட்டு ஒரே டார்ச்சர். சரி இப்போ நாங்கள் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறேன், லாயர் வரத்துல வீடை போட்டுறா சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி நாங்கள் என்ன கேட்குறோம், நாங்கள் டைம் கேட்டோம். இப்போ நான் எங்கெங்கே ரொட்டேஷன் பண்ண முடியல, போய் பொழுதுலாம் வச்சுருவான்னு சொல்லி நான் இப்போ சொன்னேன். சரி சரி நீங்கள் வரட்டும் பேசிட்டு போய்க்கலாம்னு சொல்லி தான் நாங்கள் இது பண்ணுறோம். சரி எங்களால் முடியல, அமௌண்ட்டே ரெடி பண்ண முடியல. கட்டுற நாங்கள் இதுவரைக்கும் கட்டியிருக்கோம் தெளிவாக. இந்த 4 மாதம் தான் எங்களுக்கு பெண்டிங் சரிங்களா? ஆனால் இவர் வந்து உடனே லாயர் வருஷத்துல வீடை போட்டு அப்படிங்கிறாரு. நான் இத்தனை மாதம் கட்டவே மாட்டோம்னு சொல்கிறாருங்க. நாங்கள் கட்டாமல் இத்தனை வருஷம் கட்டியிருக்கோங்க. சரி நீங்கள் எப்போ கட்டுவீங்க? நாங்கள் வந்து இப்போ என்னன்னா, ஒரு வாரம் டைம் கேட்டோம். ஒரு வாரம் நான் அவர்கிட்ட கேட்கல, உங்கள்கிட்ட கேட்குறேன். சரி எனக்கு 2 வாரம், நாளைக்கு ஆகலைன்னா 2 வாரம் வேணுங்க. அது 2 டே கொண்டு போய் கட்டி விட்டுருங்க. கரெக்டாக சொல்லுங்கள். 2 வாரம் கண்டிப்பாக வேணுங்க. 2 வாரம் 2 வாரம் ஆனால் நம்ம கொண்டு போய் பொங்கல் முடிச்சு சரி என்ன பேங்க் இது? ஆட்டோ ஈரோட்டில் இருக்கா? ஐடி கார்டு கொடுங்க. விசிட்டிங் கார்டு ஐடி ஆஃபீஸில் இருக்குது. ஐடி கார்டு கொடுங்க. ஐடி கார்டு ஆஃபீஸில். ஹலோ, ஆஃபீஸில் வச்சு எதுக்கு வந்தீங்க? தட்டமட்டை ஐடி கார்டு எடுங்க. ஆமாம் ஆமாம். உங்களுக்கு ஐடி கார்டு சார், உங்களுக்கு ஐடி கார்டு. வந்துட்டோம். இப்போ இங்கே தான் நிற்கிறோம். தட்டாங்குட்டைக்கு தாண்டி வரணும். குன்னத்தூர் ரோட்டில் நேராக வாங்க. நேராக வாங்க. தில்லை நகர்னு இருக்கு. தில்லை நகர்னு அங்கே போடு போட்டு நீங்கள் அதில் வாங்க. அங்கே வந்து கூப்பிடுங்க, நாங்கள் வரோம். இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்குது இப்போ. இல்லை இல்லை, ஹவுசிங் லோன் தான். ஹவுசிங் லோன் வீடு போட்டு இருக்காங்க. வீடு போட்டு அவங்கள வந்து வீட்டுக்காரங்கள வெளியே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம் வாங்க. உடனடி வாங்க. இருந்தால் வேற யாரும் 1-2 பேர் இருந்தால் வந்து அவங்களையும் கூட்டுவாங்க. லாயர் வர முன்னாடி எப்படிங்க நீங்க சாத்துவீங்க? நீங்க உரிமை இல்லையே உங்களுக்கு? வீட்டுல ஆளு குடியிருக்கிறாங்கல்ல, தெரியலீங்களா? மேனேஜரா இருக்கீங்க. மேனேஜர் இப்படி தான் பண்ணுவாங்களா? ஒரு மக்களை அவமானப்படுத்தி ஒரு அசிங்கப்படுத்தி தான் லோனுக்கு வந்து வசூல் பண்ண சொல்லிருக்காங்களா? இல்ல இப்படி வந்து நீங்க எந்த லாயர் வேணாலும் கூப்பிடுங்க, கேட்போம். வர சொல்லுங்க. வந்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அந்த லோன் காலையில இருந்து இப்படி ஒரு வீட்டு முன்னாடி வந்து ஒரு அசிங்கப்படி உட்கார்றதுக்கு வந்து உங்களுக்கு வேற ரைட்ஸ் கொடுத்தது? வீட்டுல குடியிருக்கும்போது எப்படி சார் வந்து காலி பண்ணுவாங்க? பணம் வாங்குறீங்க எங்க? அதான் காடுங்க. எந்த எங்க இருந்து வந்திருக்கீங்க? திருட வந்திருக்கீங்களா? திருட வந்திருக்கீங்களா? திருட தான் வந்திருக்கீங்களா? ஐடி கார்டு லெட்டருங்க, ஒரு பாக்கணும் லெட்டருங்க.
உங்களை பார்க்க வந்தீங்க இல்லையா? ஆமா, letter கண்டிப்பா வரணும் சார். ஆமா, உங்க branch ல இருந்து கண்டிப்பா வரணும் சார். உங்க பிரான்ச்ல வாங்கிட்டு வரணும் சார். உங்க branch ல இருந்து கொண்டு வாங்க சார். எந்த branch ல கொண்டு ஐடி கார்டு வேணும் சார். எந்த branch ல இருந்து பணம் கொடுத்துருக்கீங்க அவருக்கு? லெட்டர் அவர் பார்க்க வரதுக்கு என்னங்க லெட்டர் வேணும்? உங்க branch ல இருந்து கொண்டு வாங்க. எல்லாரும் பார்க்க வர்றோம் சும்மா அப்படின்னு. உளறாதீங்க. சும்மா நீங்க வந்து ஒரு காலையில உட்கார்ந்திருக்கீங்க, அஞ்சு படிட்டு உட்கார்ந்திருக்கீங்க. ரிசர்வ் பேங்க் வந்து ஆர்டரா இருக்கா சார்? ரிசர்வ் பேங்க் ரூல்ஸா இருக்கா சார்? வேற என்ன பண்றது? பணம் கொடுத்தா அவர்தான் கட்டுறேன்னு சொல்றாரு இல்லையா? கட்டலைங்க, கட்டலாம் தானே. கட்டணம் இப்படி உட்கார்ந்து ரைட் சார் எங்கடா சார் இது எடுங்க சார், கார்ல எடுங்க சார். இந்த லெட்டர் எடுங்க சார். நீங்க ஆர்கேஷன் லெட்டர் எடுங்க. ஆர்கேஷன் லெட்டர் எடுங்க. இன்னும் பார்க்க வந்தா அப்படின்னு சொல்லி எடுங்க. அதெல்லாம் உங்ககிட்ட கொடுக்கணும் அவசியம் கிடையாது. காமிக்கலாம். அப்ப கட்டணம் அவசியம் கிடையாது. சரிங்களா? பாத்துக்கிறேன். சரிங்களா? கட்டணம் அவசியம் கிடையாது. பாத்துக்கிறேன். உங்க செல்ல 100 கால் பண்ணுங்க. 100 கால் பண்ணி இந்த அட்ரஸ் சொல்லிடுவோம். வர சொல்லுங்க. பாத்துக்கோ, நம்ம அதை லீகல நம்மளும் பாத்துக்கோ. லீகல பாருங்க. இல்லைன்னா லீகல போய் பார்க்க வேண்டியதானே. போய் ஒரு வீட்டு முன்னாடி வந்து அசிங்கப்படுத்தி ஒருத்தர் கேவலப்படுத்தி உங்களை இப்படி வந்து உங்களை வாங்க சொல்லிருக்காங்க லோனு. அப்படிதானே? யாருங்க? இல்ல இப்படி வந்து நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க சார். சும்மா இருப்பீங்க நீங்க. நாங்க ஏன் சார் கேவலப்படுத்துறோம்? சரி, உங்க பணம் கட்டலாம். உங்க வீட்டுக்கு உட்கார்ந்து நீங்க ஏத்துக்கிறீங்களா? பணம் கட்டலாம் ரூல்ஸ் இருக்கு சார். ஆர்பிஐ சட்டம் என்ன சொல்லிருக்கு? ஆர்பிஐ சட்டம் தெரியுமா? ஆர்பிஐ ரூல்ஸ் இருக்கா இல்லையா தெரியுங்களா? 100 நாள் கட்டினா வாரா கடன் போயிரும். இப்ப போனா அத சொல்லுங்க அவங்களுக்கு. அத சொல்ல மாட்டீங்களா நீங்க? பணம் எப்படி கட்ட வேண்டாம்னு சொல்லுவீங்களா? தெரியும் சொல்றீங்கல்ல. 90 நாள் கட்டலைன்னா வாரா கடன் போய் நீங்க அத சொல்ல மாட்டீங்களா? சார் லாயர் இருக்காங்க சார். அங்க கேஸ் கொடுக்கலாமே சார். எப்படி கோர்ட் இருக்குல்ல, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல. 90 நாள் கட்டலைன்னா தான் வரும். சரிங்களா? வச்சிருக்கீங்களா? செக் பண்ணி பாருங்க. நீங்க உங்க சர்வீஸ் வந்து ஒரு மிரட்டலுக்கெல்லாம் எதுக்கு? சரிங்களா? நீங்க வந்து எல்லாரும் மிரட்டிக்கிறீங்க. நீங்க யாருங்க? நான் வருவேங்க. நீங்க யாரு? நான் மக்கள் பிரதிநிதி வருவேன். சரிங்களா? நீங்க யாரு? நீங்க எங்க இருந்து வந்தீங்க முத? நான் எங்க இருந்து வந்தேன்? ஐடி கார்டு விசிட்டிங் கார்டு. விசிட்டிங் கார்டு கொடுத்து இல்ல. நீங்க யாரு? உங்க பேர் யாரு? இதங்க. டேய் நீ வீடியோடா. நீங்க யாரு? எடுங்க. நீங்க எடுங்க எடுங்க. டேய் எடுடா. நீங்க எடுங்க. உங்க பேர் என்ன? நீங்க யாரு? நாங்க மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம். கார்டு வேணுமா? கார்டு காமிக்கணுமா? என்னவா இருக்கீங்க இதுல? என்னவா இருக்கீங்க? மாவட்ட ஆபீஸ்ல இருக்கேன். சரி, அதனால என்ன பண்ணணும்? என்ன பண்ணனும்னா மக்களை தொந்தரவு பண்ணாதேன்னு சொல்றேன். சரி, டைம் கொடுங்கன்றோம். இல்ல எனக்கு கட்டல பணம் வேணும். சரி, அது அவங்க டைம் கேக்குறா, அந்த டைம் கொடுங்கன்றோம். அதுக்கு ஒரு முறை இருக்கு. முறை கிடையாது. முறை இது முறையா கிடையாது. நோட்டீஸ் ஓட்டிட்டு வீட்டை போட்டுறேன்னு சொல்றது அவங்களுக்கு நோட்டீஸ் ஓட்டி தான் கேட்பாங்க. ஆர்பிஐ சட்டப்படி நோட்டீஸ் உங்களுக்கு ரூல்ஸ் இல்லையா சார்? நோட்டீஸ் ஓட்டி தான் நான் கோர்ட் ஆர்டர் கொண்டு நோட்டு வரேன். வார்டு ஒட்டி எப்படி கொண்டு வரீங்க? நீங்க ஒட்டுறது உங்களுக்கு யார் ரூல்ஸ் கொடுத்தா? நீங்க ரூல்ஸ் தெரிஞ்சா சார் நாங்க வந்திருக்கிறோம். ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு நாங்க வந்திருக்கிறோம். முதல்ல லெட்டர் எடுங்க. நீங்க முதல்ல என்ன லெட்டர் உங்களுக்கு கொடுக்கணும்? இவரை பார்க்க வந்த லெட்டர் எடுங்க. அவரு பாக்குறதுக்கு வரது லெட்டர் தேவையில்லை. கடன் கட்டாதவங்கள பார்க்க வரது. கடன் கட்டாதவங்க மட்டும் வந்து உட்கார்ந்து வா வேலைய பார்த்துட்டு. என்னது? சும்மா என்னமோ பெருசா பேசிருக்கீங்க. என்ன பெருசா பேசுறீங்க? நீங்க என்ன பெருசா பேசிருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சும்மா என்னமோ வீடியோ எடுத்து பயந்து போய் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. மிரட்டுறீங்க. இல்ல மிரட்டுறீங்க. மிரட்டி நீங்க தான் கட்ட பஞ்சாயத்து பண்றீங்க. கட்ட பஞ்சாயத்து நாங்க பண்ணல. நீங்க வந்து ஒருத்தர் அவமானப்படுத்துறீங்க. யார் அவமானப்படுத்துறா? நாங்க சட்டத்தை தான் சொல்றோம். என்னத்த சட்டப்படி வாங்க தான் சொல்றோம். சட்டப்படி வாங்க தான் சொல்றோம். சரியா? என்ன சட்டம் சொல்றீங்க நீங்க? இது சட்டமா? ஒரு வீட்டு முன்னாடி போய் உட்கார்ந்து வரதுல அசிங்கப்படுத்தல சட்டமா? பணம் வாங்குறது வீட்டு முன்னாடி வராம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க சார். வேற பணம் வரல நாங்க என்ன பண்றது? காலையில போய் உட்கார்ந்து ரைட் வேற என்ன பண்றது? ஏங்க ரெண்டு பேரும் டைம் கேட்காம டைம் கொடுங்க சார். நீங்க உங்களுக்கு சொல்ல முடியாது. போய் கட்ட முடியாது. போங்க. சரியா? கட்ட முடியாது சொல்லு. பாத்துக்கலாம். போட்டு முடியாது பாத்துக்கலாம். நீ பாரு, நீ பார்க்கலாம். சரியா? சரி பாத்துக்கலாம். போலீஸ் போன் பண்ணுங்க. 100 கால் பண்ணுங்க. 100 கால் என்ன சொல்லிட்டே இருக்கீங்க? என்ன மிரட்டுறீங்களா? என்ன அடியாளா நீங்க? நீதான் அடியாள் மாதிரி வந்து நீங்க அடியாளா? கட்சி பேர் சொல்லி ஏமாத்திருக்க நீ. நீங்க பேர் சொல்லி கட்சி பேர் சொல்லி ஏமாத்திருக்க நீ. ஆமா, நான் ஏமாத்துறேன் மக்களுக்கு தெரியும். கட்சி சரியா? பேர் சொல்லி ஏமாத்திருக்க. ஏமாத்துற மக்களுக்கு தெரியும். சரிங்களா? வாங்க கம்மனு. ஒண்ணுமே சட்டம் தெரியும். ஒழுங்கா மக்களை போட்டு மிரட்டிட்டு உட்கார்ந்திருக்கீங்க. லோன் வாங்குனாங்களா? சரிங்களா? மிரட்டுறீங்க. ஒரு ரவுடியா பேசிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க தான் ரவுடி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் மிரட்டுறதுக்கு 3 ரவுடியா? 3 ரவுடி எல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. அப்படிதான் இருக்கு. நீ ரவுடி தானங்க பேசுறீங்க. நீங்க தான் ரவுடி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க தான் ரவுடி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க தான் ரவுடி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அங்க இருந்து வரப்ப தோல் மேல துண்டு எடுத்து போட்டுக்கிட்டு பில்டப் கொடுத்துக்கிட்டு பில்டப் ஏங்க போங்க. நீங்க போங்க. பேண்ட் சட்டை மாட்டிட்டு வந்து மக்களை போய் மிரட்டாங்க. சரிங்களா? நீங்க தான் ஊரை ஏமாத்துறீங்க. நாங்க நீங்க உங்கள மாதிரி இல்ல. சரிங்களா? நீங்க தான் ஊரை ஏமாத்திட்டீங்க. நாங்க உழைச்சி சாப்பிடுறோம். சரிங்களா? உழைச்சுதான் நாங்களும் சாப்பிடுறோம். போன் பண்ணிட்டீங்களா? உங்கள மாதிரி ஏமாத்துக்காரங்க ஏமாத்திட்டு மிரட்ட கிடையாது. வேலையை பார்த்துட்டு போங்க. 100 போன் பண்ணி இந்த அட்ரஸ் சொல்லுங்க. வர சொல்லுங்க. கால் பண்ணுங்க. சொல்லுங்க. நம்பர் சொல்லுங்க.
ரூல்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். இந்தாங்க. அவர் கலையரசன் கூப்பிட்டீங்களா? என்ன சொன்னார்? அதன் வரேன் இருக்காரு. காட்டும் பார்ப்போம். எடுத்துக்கிட்டே இருங்க. இது எங்க இது லாக் இது தலைவர்கிட்ட போகணும். ஹலோ, காலேஜன் எங்கே இருக்கீங்க? வந்துட்டீங்களா? சரி, இந்த ஹலோ, இவருக்கு பிரகாசன் ஃபோன் பண்ணி அங்கே இருக்கவங்க எல்லாரும் அப்படியே வர சொல்லிடுங்க. சரியா? சரி வாங்க. இப்போ எங்கே வந்திருக்கீங்க? கட்சியில் பில்டப் பண்ணிட்டு இருக்கிறோமா நம்ம? வர சொல்லுங்க. என்ன சார் பண்றீங்க? ஆமா சார், உங்களுக்கு அப்படிதான் சார் தெரியும். நான் வந்து கேட்கவே கூடாது. அப்படிதான் சார் தெரியும். ரூல்ஸ் தெரியாம பேசுறீங்க சார். நோட்டீஸ் அனுப்பணும். ரூல்ஸ் சார், என்ன பண்ணணும் அதை நீங்க அதனால நான் வந்திருக்கேன். ரூல்ஸ் என்ன மூவ் பண்ணீங்க? ரூல்ஸ் தெரியாம பேசுறீங்க சார் நீங்க. கோர்ட் ஆர்டருங்க. எந்த ஒரு ஆர்டரும் இல்ல. கோர்ட் ஆர்டருங்க. கோர்ட் ஆர்டர்ல ஒட்டிதான் ஒரு கிழிச்சு எறிஞ்சிருக்காங்க. கோர்ட் ஆர்டர் ஒரு மாசம் கட்டலைன்னா உங்களுக்கு கோர்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. உடனே இவங்க நோட்டீஸ் கொண்டு விட்டுறாங்க. ஒரு டிவி கட்டியாச்சுன்னா நோட்டீஸ் சொல்றதே தப்பு. ஒருத்தர் அசிங்கப்படுத்துறதே தப்பு. கோர்ட் தான் முடிவு பண்ணணும். ஒருத்தர் வந்து கட்டலைன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? என்ன ரூல்ஸ்னு தெரியாமையே நீங்க நடந்துக்கிறீங்க. கட்டாம இருந்தா இந்த 4 மாசம் நான் கட்டலைங்க. ஒரு 2 வாரம் டைம் தான் சார் கேக்குறாங்க. வீட போட்டுங்கறாப்ல என்ன அர்த்தங்க? அந்த 2 வாரம் டைம் கொடுத்து போக வேண்டியதுங்களா? அத நம்ம ராய வச்சு பாத்துக்கோம். நான் வீட்ல குடியிருக்காங்க. அவங்க வந்து உடனே நீ ஜாமீன் எடு, நான் வீட்ல சீல் வைக்கணும்னா அது எப்படி ரைட்ஸ் கிடையாது. போட்டு மிரட்டுறது மக்களை போட்டு. போலீஸ் வர சொல்லுங்க. சொல்லியாச்சா? கூப்பிட்டாச்சா? சொல்லிட்டீங்களா? ரைட், ஓகே. இந்த இடம் இந்த இடத்த கரெக்டாக சொல்லுங்க. போடுங்க. என்ன ஒண்ணா முடியும். உள்ள தலைவர் நம்பர் இருக்கா? தலைவர் நம்பர் இருக்கு. இதை போடுங்க. இன்ஃபார்ம் பண்ணிடு. மாதிரி கட்சிக்காரங்க வந்திருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. இன்ஃபார்ம் பண்ணிடு. லாயர் வர சொல்றீங்க. அவங்க ஃபோன் பேசுமா? ஹலோ மேடம், இங்கே ஒருத்தர் வந்து லோன் கட்டலன்னு சொல்லி இந்த 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. திருப்பூர் மாவட்டங்க. பெருமாநல்லூர் பக்கத்துலங்க. குன்னத்தூர் ரோடு. ஆமா, பெருமாநல்லூர் பக்கத்துல குன்னத்தூர் ரோடு. குன்னத்தூர் ரோடுங்க. நியூட்டன் சிட்டி. அப்துல் கலாம் நகர் அருகில். அப்துல் கலாம் நகருங்க. பக்கத்துல ஒரு மளிகை கடை இருக்கு மேடம். மவுண்ட் ரோடு பெரிய இடத்துல. மவுண்ட் ரோடு. 4 பார் 393. 4 பார் 393 மேடம். 93ங்க. நியூட்டன் சிட்டி. ஆமாங்க. நியூட்டன் சிட்டி. வந்து பெருமாநல்லூர் போலீஸ். பெருமாநல்லூர் தான் இருக்கு மேடம். கலைச்செல்வன். சரிங்க மேடம், சரி. அவர்கிட்ட கொடுத்துட்டு பாய், அவர்கிட்ட கொடுத்துட்டு முதல் நம்பர் எடுங்க. வரும்போது எடுத்துக்கலாம். கட் பண்ணிடுறோம். வேணா லைவ்ல ஓடட்டும்.